சார் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிம்பிளா கொண்டு வர முடியும். டிஃபிகல்ட்டா ஆமா, இவர் வந்து எடிட்டிங் அப்படின்னுட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி ஒப்படைச்சிருவேன். நான் எப்படி ப்ரொடக்ஷன் வந்து மேனேஜர் ஒப்படைக்கிறனோ ஆமா ரொம்ப இந்த வேலையை தான் பண்ண முடியும். இதுல வந்து அரசியலோ அதாவது இதுல அந்த மாதிரிலாம் பியூர் அந்த வேலை செய்யறது. ஏன்னா நோக்கம் பெருசா இவ்வளவு போட்டு எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது. அது கூட போகணுங்கிறது அப்படின்னா என்ன வசூலாச்சு நாங்க பேச மாட்டோம். எத்தனை பேர் பார்த்தார்கள் சினிமால 2 இருக்கு. 10 கோடி வசூலாச்சு, 100 கோடி வசூலாச்சு. சினிமா 10 எத்தனை பேர் பார்த்து யாராச்சும் சொல்லியிருக்காங்களா மீடியால எங்க படத்தை இத்தனை லட்சம் பார்த்தாங்க பேச மாட்டாங்க. பொதுவே வந்து பாத்தீங்கன்னா சார் விவசாயிகளை பத்தி படம் எடுத்தா ஓடாது. ஆனா நீங்க கமர்ஷியலா படம் எடுத்தா ஓடும். அது மாதிரி வந்து நீங்க வந்து மக்களுக்கு மதுரை பத்தி என்ன சொல்லணும்ன்றது ரொம்ப ஒரு அது சார்ந்து பண்றீங்க. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகும்? அதாவது சார் திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல, தமிழ் சினிமாவுல உச்ச நடிகருடைய கால்கீடு சமம் உண்மையா இல்லையா? உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன் தமிழ் பேசுறோம் படத்தை பார்ப்பானா இல்லையா? இதை விட வேற என்ன பிராண்டிங் இருக்கு? ஆமா, நாங்க எல்லாம் வந்து உண்மையா உழைக்கணும். அதுக்காக ரீச் ஆகுது செய்யும். ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு திருக்குறள் திருக்குறள் பத்தி பல்வேறு புத்தகங்கள் வந்து அது வந்து பாட்டு. ஆமா, நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா சில சாப்டர் எப்படின்னா 10 குறளும் ஒரே ஒரு தான் இருக்கும், 2 சாப்டர் ஒரே குறள் தான் இருக்கும். நம்ம எதை வந்து சினிமாவா ஆக்க முடியுமோ, இப்போ கலைஞர் பாத்தீங்க அப்படின்னா ஓவியமா வந்து அதை கலந்துருக்கிறாரு. சிலர் வந்து சிறுகதையா கொடுத்துருக்காங்க, பல்வேறு வடிவம். விஷுவலா என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை பண்ண முடியும். அதுதான் அவங்க வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு அதுக்குள்ள கருப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்றத